வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். இப்போ வந்து இந்த கற்பூரவள்ளி இலை வந்து நல்லா வாட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இது மாதிரி காப்பர் ரொம்ப எசென்ஷியல் நியூட்ரியன்ட் ஃபார் பிளான்ட் க்ரோத். ஃபோட்டோசிந்தசிஸ் காப்பர் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் காப்பர் நமக்கு கற்பூரவள்ளி இலை நல்லா வரணும்னா காப்பர் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க, காப்பர் சொம்பு. இந்த சொம்பில் பார்த்திங்கன்னா தண்ணியை நிறச்சி வச்சுருங்க ஓவர் நைட். சில நேனோகிராம் குவான்டிட்டி அளவுக்கு காப்பர் வந்து அப்படி ஸ்லோவாக டிசால்வ் ஆகும். டெய்லி இந்த காப்பரில் தண்ணி நிறச்சி வச்சுக்கோங்க நைட்டு, அல்லது காலையிலே நிறச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த காப்பர் தண்ணியை வந்து நீங்கள் இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலைக்கு டெய்லி ஊற்றிட்டு வந்தீங்கன்னா காப்பர் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட், எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ட்டுங்கிறதுனால அது வந்து இந்த அளவுக்கு காப்பரில் ஊற வச்ச தண்ணியை வந்து நீங்கள் டெய்லி இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலைக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்ல க்ரோத் இருக்குது. பாருங்கள், இலை ஒன்று அவ்வளோ பெருசாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி காப்பர் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிறதே. அதில் தண்ணியை பிடிச்சி வச்சுருங்க. பிடிச்சி வச்சுட்டு காலையில் பிடிச்சி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் அது தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும், இந்த சொம்பில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணியை வந்து ஜஸ்ட் இப்படி ஊற்றி விட்டிங்கனாலே போகிறோம். அந்த ரிக்குவயர்மெண்ட்டே போகிறோம் காப்பருக்கு. பாருங்கள், ஒவ்வொரு இலையும் நல்லா பெருசாக விட்டுருக்கு, பார்க்குறதுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஸோ காப்பர் வந்து இட் இஸ் அன் எசென்ஷியல் நியூட்ரியன்ட் ஃபார் பிளான்ட் க்ரோத். ஸோ காப்பர் டெஃபிஷியன்சி ஆயிடுச்சுன்னா இந்த செடி வந்து சரியாக வரமாட்டேங்குது, செடி சுத்தமாக போயிடுது. அதனால் இது காப்பருங்கிறது ரொம்ப முக்கியமான எசென்ஷியல் நியூட்ரியன்ட் ஃபார் த பிளான்ட் க்ரோத். காப்பர் டெஃபிஷியன்சினா எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இந்த செடி பார்த்திங்கன்னா காப்பர் டெஃபிஷியன்சி ஆயிடுச்சு, அதனால் க்ரீன் கலர்லாம் போயிடுச்சு, ஃபோட்டோசிந்தசிஸ் சரியாக நடக்கலை. ஸோ இந்த செடியை பாருங்கள், இது டார்க் க்ரீனாக இருக்குது. ஸோ இந்த காப்பர் எசென்ஷியல் நியூட்ரியன்ட் கொடுக்கறனால நல்ல பிளான்ட் க்ரோத் நல்லாவும் இருக்குது. அதேமாதிரி கிரவுண்ட் நட் ஊற வச்ச வாட்டரை ஊற்றினோம்னா கூட அதுலேயும் காப்பர் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த காப்பர் இருந்ததுன்னா நல்ல பிளான்ட் க்ரோ ஆகுது, ஃபாஸ்ட்டாகவும் வளருது. செல் மல்டிப்ளிகேஷனுக்கு ரொம்ப முக்கியம் காப்பர், எசென்ஷியல் மைக்ரோ நியூட்ரியன்ட். தேவையான அளவுக்கு போடணும்னா இந்த மாதிரி சொம்பு எடுத்துகிட்டு இந்த தண்ணியை இதில் பிடிச்சி ஜஸ்ட்டு வச்சுட்டாலே போகிறோம், பிளெயின் வாட்டர். அந்த வாட்டரை நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து செடிக்கு போடுங்க. செடிக்கு போட்டால் ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குது, செல் மல்டிப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா பிளான்ட் வேகமாக வளருது. இதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் பி ஹாப்பி. என்னோடய சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.